அங்க பாருங்க, சாரை கூப்பிடுங்க. இங்க பாருங்க, அவ்வளவு கெட்டு போனதுங்க. என்பது இதுதான் போடுறாங்க. சாரை கூப்பிடுங்களா, இது விடக்கூடாது. சாரை கூப்பிடுங்க. சார் உள்ள வச்சுருங்க. இங்க இருக்கு பாருங்க மட்டன் பீஸ். அண்ணா இங்க வாங்க. வாங்க வரத்துல உள்ள கம்பெனியா போனாங்க. இது மட்டன், இது பாருங்க, சிக்கன் பாருங்க. இன்னும் ஒட்டிதான் இருக்காங்க. லெக் பீஸ் பாருங்க பாருங்க, எண்ணிக்கை பாருங்க லெக் பீஸ். ரெடிமேட் எல்லாமே அப்படியே மட்டன் சிக்கன் எல்லாம் ரெடிமேட் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எல்லாம் எதுவுமே இது கிடையாது. பாருங்க அதுதான். நாங்கள் நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர, கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கோம் ஜொமேட்டோவில். அங்கே வந்து அத்திப்பாளையம் ரோட்டில், சரவணம்பட்டியில் அத்திப்பாளையம் ரோட்டில் ஷெரீப் பாய் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. 3 மட்டன் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டர் போடையில் எப்படி ஒரு 10:30 மணி இருக்கும், 10:45 மணி இருக்கும் நைட்டு. பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு நான் 1585 ரூபான்னாங்க. நான் 1600 கொடுத்து பார்சல் வாங்கிட்டேன். வாங்கி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு போட்டு கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். குழந்தை சாப்பிட்டுட்டு, எம்மா எனக்கு சிக்கனில் பூச்சி இருக்குது, புழு இருக்குமா, பூச்சி இருக்குமா அப்படின்னா. என்னதுன்னு அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெட்ரூம்லேருந்து வந்தாங்க. நானும் வந்து பார்க்கையில் சிக்கன் ஃபுல்லாக கெட்டுப்போன சிக்கன் ஃபுல்லாகவே. அதாவது வந்ததே பிரியாணி, மட்டன் பிரியாணி சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வந்துச்சு. அதுவும் கெட்டுப்போன சாப்பாடாக வந்துச்சு. அப்படி வச்சிருமான்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கால் பண்ணோம். நாங்கள் கால் பண்ணால் ஒரு ஹிந்திக்காரன் எடுத்துகிட்டு, எனக்கு தமிழ் தெரியாது, ஃபோனை வை அப்படிங்கிறான். அந்த ஃபோனை வைங்கிற மாதிரி அதாவது தமிழ் கலந்து ஹிந்தியில் பேசுகிற மாதிரி வை சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ணோம் நாங்கள். மறுபடியும் அப்படியே கட் பண்ணிட்டு வச்சுட்டான். இவன் என்ன இப்போ நம்ம சாப்பாடு என்ன சும்மாவா வாங்குறோம், இதே குழந்தை சாப்பிட்டு தான் எனத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வா நேரில் போக சொல்லிட்டு நாங்கள் நேரில் வந்துட்டோம். வர்றதும் எங்களுக்கு அதாவது இந்த ஒரு லொக்கேஷன் வந்து இது ஒன்று மட்டுமே காமிக்க, கோயம்புத்தூரில் RS புரம் காமிக்குது, இல்லைன்னா இது காமிக்கு, மாற்றி எங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிட்டே இருந்தது. எப்படி நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட லாஸ்ட் பிரியாணியாக கொடுத்துட்ருப்போம் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தேன்னா இங்கே 3 பேர் இருக்காங்க, ஷெரீப் பாய் பிரியாணி சொல்லிட்டு. ஆனால் படத்தில் போட்டிருக்குது, ஆன்லைனில் அந்த படத்தில் போட்டோன்னா பெரிய ராயலாக போட்டிருக்காங்க படம்லாம். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே இது பிரியாணி கிடையாது, எங்களுக்கே இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்களே. சரி மேலே போய் என்னடா ஃபோன் பண்ணால் பதில் சொல்ல மாட்டியா, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேர் ஹிந்திக்காரங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து தமிழ்காரு. அவங்க அந்த 2 பேர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த தமிழ் தெரிஞ்சவங்க நான் தான் மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மிஸ்டேக்காக பண்ணாலும் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், என்ன பிரியாணி கொடுத்துட்ருக்க, கெட்டு பண்ண பிரியாணி கொடுத்துருக்க, இது குழந்தைங்க சாப்பிட்டு என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு இவங்க சத்தம் போட்டாங்க. இல்லை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இவங்க அப்படியுமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு, அதாவது அவன் ஃபுல்லாகவே அப்படி உள்ள கெட்டு போனதை வச்சிருப்பான்னு தெரியாமல் எனக்கு என் பணத்தை திருப்பி கொடு, ரீஃபண்டு கொடு, நான் உன்ட்ட பிரியாணி சாப்பிட்றதா இல்லை, உன் பிரியாணி நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு நாங்கள் பிரியாணி கவரோட அப்படி பிளேட்டில் நாங்கள் தட்டினதோட பிளேட்டோட எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாமே அவன் பில்லோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்து, இந்தா நீ எல்லாமே நீயே வச்சுக்க, என் பைசா கொடுத்துரு அப்படின்னும். அவன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு இப்போவே என் பணம் வேணும், நீ பிரியாணி நாளைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பைசா தரேன்னு சொன்னால் கேட்பியா, எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்னு நின்னோம். அப்புறம் ஒரு ஒரு 1 ஹவராக இருக்கும். அப்புறம் மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க, 3/4 மணி நேரமாக அவன் மேனேஜர் கால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேனேஜர் கால் எடுக்கிறாரு. அவரும் அப்படி தான் சொல்கிறாரு, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் பையன் என் ஹஸ்பண்ட் 3 பேர் தான் வந்திருந்தோம் நேற்று நைட்டு. உள்ளே போய் பார்த்தனா அவங்க ஃப்ரீசரில் மட்டன் பீஸா இல்லை. மொத்தத்தில் ஒரு இதில் நம்ம பிரியாணியில் மிச்சம் உள்ள கறி துண்டெல்லாம் இருக்கும் பாருங்க, அப்படி சாப்பாட்டு பருக்கையோட அதை ஒரு ட்ரை வச்சுருக்காங்க அந்த ஃப்ரீசருக்குள்ள ஒரு பாக்ஸு. இன்னொரு நிறைய பாக்ஸில் கெட்டு போன சிக்கனாக வச்சுருக்காங்க. அதில் வெள்ளை புழுவா பேக்கெட்டும் இருக்குது, பாத்திரத்துலையும் இருக்குது, அதில் வெள்ளை கலர் புழுவா உள்ளே இருக்குது. இது அப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் டஸ்ட்பின் நம்ம வேஸ்ட் துணி போடுற மாதிரி இது இருக்குல்ல, பேஸ்கெட் இருக்குல்ல, அதில் சாப்பாடு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வேஸ்ட் பிரியாணியெல்லாம். அதே பிரியாணியும் எங்களுக்கு அனுப்பிவிட்ட பிரியாணியும் சேம், அதுல இருந்து தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் என்னப்பா இந்த 2 பிரியாணி ஒன்னா இருக்குது அப்படிங்க, நமக்கு இதுல இருந்தா கொடுத்துருப்பாங்கப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பாக்குறோம். அதுல இருந்தா எடுத்து கொடுக்குறாங்க. நாங்க அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு, இல்ல இதுல வேஸ்ட், அப்புறம் இது என்னன்னு எங்க பிளேட்டை பார்த்து கேட்டோம். அப்புறம் இது என்ன அப்படின்னு, இது பிரியாணி, இதெல்லாம் நாங்க எடுத்து கொடுக்கறதில்ல அப்படின்னா நம்மளால எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அதுவும் ஒண்ணு போல இருக்கு, இதுவும் ஒண்ணு போல இருக்கு, எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அதுவும் இல்லாம அது ஒரு கிச்சன் மாதிரி இல்லை. அதை நான் எப்படி ஒரு ஹைஜீனிக்கா வைக்க வேண்டிய இடத்த அவ்வளோ ஒரு அசுத்தமாகவும், அந்த ஃபுல்லாக கெட்டுப்போன பொருட்கள் தான். ஃபுல்லாக எதுவுமே ஒரு சுத்தமான பொருட்கள் நம்ம எதுவுமே உள்ள பார்க்க முடியாது அந்த ஃப்ரீசரில்.
எல்லாமே. அப்ப நீ என்ன கடை வச்சிருக்க, எனக்கு ஒரு ரீஃபண்ட் வேண்டாம், உன் கடை நீ இழுத்து மூடு. இன்னும் நான் என் வந்து சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும், நீ எத்தனை பேர் குடும்பம் நாசமாயிரும், உயிர் போயிரும், நீ இந்த விளையாட்டை விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உடனே நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சிட்டோம். போலீஸ் வந்து பார்த்தாங்க, அவங்க கெட்டு போன பொருளாக வைக்கவும் நீ உடனே கடையை மூடு, நீ இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இன்னும் ஒரு ரீஃபண்ட்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போற விட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உணவு பாதுகாப்பு துறைக்கும் நாங்கள் அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு நம்பர் வந்துருச்சு. அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணிட்டு கடையை மூடிட்டு மறுபடியும் போயிட்டோம். அவங்க இருந்தாங்க, நீ எனக்கு நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறதுக்கு, நீ எனக்கு டேஸ்ட் இல்லைன்னா உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவேன், நீ பொருளே கெட்டு போன பொருளா வச்சிருக்க, உன்னை என்ன விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் அப்படி சொல்லி வச்சுட்டோம்.